பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில இருக்கிறார். ஒரு தோழர் வந்து விட்டார். உண்பதற்கு உணவில்லாத தோழர் வந்தவுடனே அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்கிறார்? முதலில் அந்த நன்மை தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தனது மனைவிக்கு ஆள் அனுப்பி வந்திருக்கிற அந்த ஏழ்மையான அந்த மனிதனுக்கு ஏதாவது விருந்துண்டு உணவு ஏதாவது உண்டுமா பசியை போக்க என்று வீட்டுக்கு ஆள் அனுப்புகிறார். ஒரு மனைவி சொல்லுகிறார், யார சொல்லலாம் ஒன்றுமில்லை. அடுத்த மனைவிக்கு அனுப்புகிறார், அங்கும் ஒன்றுமில்லை. ஒவ்வொரு மனைவியினுடைய வீடுகளுக்கும் அனுப்பி எல்லா மனைவிகளும் சொல்லுகிறார்கள், நம்ம வீட்டுல ஒண்ணு இல்லைன்ட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து இதே போல மக்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய இந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்துகிறவர் உங்களில் யார் என்று கேட்டார்கள். அப்பொழுதும் எழுந்தார் இந்த அபூ தல்ஹா. அப்பொழுதும் எழுந்தார், யார சொல்லலாம், நான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விருந்தாளியை நான் கண்ணியப்படுத்துகிறேன் என்று சொல்லி வீட்டுக்கு அழைத்து சென்றார். வீட்டில் மனைவியிடத்தில் அனுமதி வாங்கவில்லை. வீட்டில் அன்றைக்கு உண்டுமா இல்லையா அதெல்லாம் தெரியாது. அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி வாரி கொடுத்து கடைசியில் அவருடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருந்தது என்பதற்கு இது ஒரு உதாரணம். வீட்டுக்கு போனால் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தல்ஹாவுக்கே இஸ்லாத்தை சொன்ன பெண்மணி அல்லவா. சொர்க்கம் என்றால் முன்னிலையில் இருக்கிற பெண். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ருமைசா என்பது அம்மாவுடைய பட்டப்பெயர். உம்மு சுலைம், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், சொர்க்கத்தில் உங்களுக்கு மாளிகை தயாராகிவிட்டது என்றார்கள். ஒரே நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் உம்மு சுலைமையும் பார்க்கிறார் சொர்க்கத்தில், உமர் அவர்களையும் பார்க்கிறார், பிலால் அவர்களையும் பார்க்கிறார். சொன்னமா இல்லையா பயான்ல? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உள்ள மாளிகை அல்லாஹ்வுடைய ரசூல் பார்த்துவிட்டு உமர் அவர்களுடைய மாளிகையை பார்த்துவிட்டு காலடி சப்தத்தை கேட்டார். யார் என்று கேட்கும் போது பிலால் என்று சொல்லப்பட்டது. அல்லாஹ்விடமிருந்து தொடர்ந்து நீங்கள் செய்த அமல் எது? ஒது செய்வேன், 2 ரக்காத்து தொழுவேன், அது எனது வாழ்க்கையில் வழக்கம் என்றார். அப்படி உம்மு சுலைம் அவர்களுக்கு சொர்க்கம் என்று வாக்களிக்கப்பட்ட அந்த பெண்மணியிடத்திலே அபூ தல்ஹா கேட்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இப்படி இருந்தார், ஒரு மனிதர் வந்திருக்கிறார், என்ன செய்யலாம்? நமது மக்களுக்கு மட்டும்தான் உணவு உண்டு, நமக்கு உணவில்லை. உடனே அபூ தல்ஹா, குழந்தைகளை தூங்க வைத்து விடு, வந்த நபருக்கு நீங்கள் விருந்தை கண்ணியமாக கொடுத்து நீங்கள் அனுப்புங்கள் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு சொல்கிறார், நானும் அவருக்கு அருகிலே அமர்கிறேன், நான் உண்ணுவதாக நினைத்துக் கொண்டு அவரும் வயிறார உண்ணுவார். நீ என்ன செய், அருகிலே வந்து விளக்கை ஏற்றுவதை போல விளக்கை அணைத்து விடுங்கள். இருட்டில் அவர் எனக்கு முன்னால் அமர்ந்து தல்ஹாவும் உணவருந்து கொண்டுதான் இருக்கிறார் என நினைத்து அவர் வயிறார உண்ணவிட்டு போகட்டும் என்று சொல்ல தந்திரம் கையாளப்படுகிறது. விளக்கை ஏற்றுவதை போல உம்மு சுலைம் அவர்கள் விளக்கை அணைத்து விடுகிறார். இருட்டில் அந்த தோழர் வயிறார உண்டு விட்டு சொல்கிறார், குழந்தை பட்டினி, உம்மு சுலைம் பட்டினி, அபூ தல்ஹா பட்டினி. அல்லாஹ் விடுவானா அந்த குடும்பத்தை? பகலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க செல்லும் போது அந்த